பாயம்மத்தின் பாடு சரிகமத்தின் பாடு பாமழைதான் 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 ஊட்டி வளர்த்து எண்ணி உலகிற்கு காட்டிவிட்டு ஊட்டி வளர்த்து எண்ணி உலகிற்கு காட்டெடுத்து வாழ்த்திகரம் கொடுத்து வாழவை பாயம்மா வாழ்த்திகரம் கொடுத்து வாழவை பாயம்மா தீண்டாடு அதிகமத்தின் பாடு பாமழைதான் 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 ஆசீர்வாதம் கொடுத்து வாழவை தாயம்மா தீண்டாடு பாமழைதான் 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 அன்பை ஊட்டி அறிவை ஊட்டி அன்பை ஊட்டி அறிவை ஊட்டி இசையை ஊட்டி கலையை ஊட்டி ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டெடுத்து ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டிவிட்டு வாழ்த்தி வரம் கொடுத்து வாழவை பாயம்மா வாழ்த்தி வரம் கொடுத்து வாழவை பாயம்மா பாடு சரிகமத்தின் பாடு பாமழைதான் 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 ஊட்டி வளர்த்து என்னை ஒருவதூர் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து வாழவை தாயம் தேடும் பாமழைதான் 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 தினமுனை நான் தொழுது தாயே அம்மா தினமுனை நான் தொழுது நல்வரம் நீ தருவாய் தினமுனை நான் தொழுது நல்வரம் நீ தருவாய் நாவிகள் குடியிருந்து நல்லோ செயல் குருவாய் நாவிகள் குடியிருந்து நல்லோ செயல் குருவாய் தேனாடு சரிகமத்தின் பாடு பாமழைதான் 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 நாவில் குடியிருந்து அழுதை நீரறிவத்தே பாடும் பாமழைதான் 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 அகில முனை புகழும் அகரமுத்தாழம்மா அகில முனை புகழும் அகரமுத்தாழம்மா அன்பு நதி ஆதரி பாயம்மா அன்பு நதி எல்லை ஆதரி பாயம்மா தேம்பாடு பாமழைதான் 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 தாயே அம்மா हेलो 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 இருந்த போதிலும் அறுபடை வீடு கொண்ட திருமுருகனை போற்றி வேல்முருகனுக்கு தீட்டங்கட்டும் தேவமலை தேவரெல்லாம் ஆடும் மலை தேவரெல்லாம் ஆடும் மலை ஒளியமட்டு சோழையிட கந்த வேளையா உமக்கு பூஜை முகம் காணுதுவார் முருக வேளையா வாடும் மலை தேவரெல்லாம் வாடும் மலை தேவர் மலைகள் தேவரெல்லாம் வாழும் மலைகள் தேவரெல்லாம் வாழும் மலை புளியப்பட்டு சோழகிட தந்த வேளையா புளியப்பட்டு சோழகிட தந்த வேளையா புதை முகம் காணுதுவார் முருக வேளையா அந்த காடே கத்தரத்தாரே தேவர் மலைகள் தேவரெல்லாம் வாழும் மலைகள் தேவரெல்லாம் வாழும் மலை புளியப்படி சோழத்தில் கந்த வேலையா உனக்கு புதுமுக காடுமே கந்த வேலையா பாசி படந்த மழை பங்குடி தெரோடும் மழை பாசி படந்த
ஆக்கினால கந்த வேலையா தந்தனத்தானே தந்தனத்தானே ஏலோ அங்கிருந்து வருகிறார் வண்ண சங்காவடியா கபடிய குட்டத்தில கந்த வேளையா கபடிய குட்டத்தில கந்த வேளையா கண்ணடைய காண வந்த முருகம் வேளையா கந்த வேலையா தந்தரத்தானே தந்தரத்தானே ஏலோ குச்சி சடையிருக்க உள்ள கையில் மேலிருக்க குச்சி சடையிருக்க உள்ள கையில் மேலிருக்க ஆறாம கை கொடுப்பாய் கந்த வேளையா ஆறாம கை கொடுப்பாய் கந்த வேளையா பள்ளிமழ ஆண்டவனே முருகன் தானையா தந்தரத்தானே தந்தரத்தானே ஏலோ அன்பு சார்ந்த பெரியவர்களே அருமை தாய்மார்களே காடுகள் காடு சென்று மாடுகள் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்குகின்ற மாபெரும் பாட்டாளி விவசாய பெருமக்களை நாங்கள் கற்றது கையளவு கல்லாதது விலகளவு ஒற்றகள மனிதர் ஓதுகிட்ட ஆனவர் நித்தம் பெரும் மந்தங்கள் எதுவும் கூற வேண்டாம் என்றால் எருமுக்கம் தன் கையா தாங்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தின் செல்கட்டம் வருகட்டம் தாளகுற்றம் மேலகுற்றம் எவ்வித திட்டன காணலாம் குற்றங்களை நீக்கி குணமம்பதை கைகொண்டும் எங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவிலும் விளாசி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சடையாண்டியான முடி சாய்ந்த வணக்கம் வணக்கம் இருந்தாலும் ஹலோ ஹலோ அருமையான முறைகளே இந்த நாடகத்திற்கு நல்லதோர் திரையதரும் ஒளியன் ஒளி அமைப்பு ஏகேஎம் ஜமீன் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த ஏகேஎம் ஒளியன் ஒளி அமைப்பு சாதனம் உரிமையாளருக்கும் அதில் விடிவரை பணிபுரிய காத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் அன்பு கொண்ட நன்றி கலந்த வணக்கம். அதன் பிறகு இந்த நாடகத்திற்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை அன்பு வெள்ளம் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுந்தரன் நண்பர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். இந்த டாலம் போலாமா? ஹலோ தாக்கிட்டு சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்கள். சரி, அதற்கிணங்க தாய் தந்தையை தெய்வம், அதற்கிணங்க தாயே. ஹலோ ஆத்தாவும் சேல இந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க கப்பன பூந்தளத வட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாளு என்ன போத்த வேணும், செத்தாளு என்ன போத்த வேணும், செத்தாளு என்ன போத்த வேணும். ஆகாயத்தை போலே அத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போலே
தொட்டு கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல மீன் குடிக்க கப்பனுக்கும் நடகவட்ட பார்த்தால சேர்த்தடைக்க தோணும் செத்தாளு எண்ணம் போத்த வேணும் செத்தாளு எண்ணம் போத்த வேணும் இந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள விருந்தர விரிப்புடரா படுத்து கிடந்ததும் ஒன்றேளதானே பூஞ்சோளதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ள குடையாகும் பொஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே இறைச்சே காயும் போது விழா தெரியும் எடுத்த சேர அது சோக கதை புரியும் தண்ணி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள பூஞ்சேளதானே பூஞ்சோளதானே அக்கா கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பூஞ்சேளதானே மண்ண பூஞ்சோளதானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மட்டுமாற மடிச்சு வச்ச அழகு மொத்தமாற காயம்பட்டவர்களுக்கு கண்டு போடும் சேர மயிலிரக ஒன்றேற மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி வழக்கு போட்டாயறியும் வெளுத்த சேலத்திரி வழக்கு போட்டாயறியும் ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க பொறி கட்டி ஆட ஆத்திர மீன் குடிக்க நொப்பனுக்கும் கடகவட்ட பார்த்தாலும் சேர்த்தடக்க தோணும் செத்தாளி இன்னும் போத்த வேணும் செத்தாளு இன்னும் போத்த வேணும் செத்தாளு எண்ணம் போத்த வேணும் செத்தாளு எண்ணம் போத்த என் தந்தை சிவபெருமான் என் தாயாரோ கங்காதேவி என் தந்தைக்கும் தாய்க்கும் அவ்வளவு ஆனந்தமாக கையிலே வாழ்ந்த ஒரு வேலையிலே சரி என் தந்தையாரோ தன்னுடைய ஜடாமுடியிலே என்னை மறைத்து வைத்து மகனை சிலையாண்டி என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய ஜடாமடியை விட்டு நீ கீழே வரக்கூடாது என்று என்னிடத்தை கட்டளையிட்டார். ஒரு நாள் சமயம் என் தந்தை சிவபெருமானும் என் தாயார் பெரிய தாயார் பார்வதி தேவியும் சந்தோஷமாக பேச விளையாடி கொண்டிருக்கும் வேளையிலே என் தந்தைக்கு தெரியாமல் ஜடாமடியை விட்டு கீழே இறங்கி வந்து விட்டேன். உடனே கடும் கோபமாகிய என் தந்தை சிவபெருமான் கண் சிவந்து மகனை சிறையாண்டி என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய ஜடாமடியை விட்டு நீ கீழே இறங்கி வந்தவர் காரணத்தினால் இன்றிலிருந்து இந்த பூலோகத்திலே நீ 4 பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த சாபத்தின்படி முதலாவது பிறப்பாக அந்த ராமனுக்கும் அந்த ராவண பெருமாளுக்கும் சண்டைகிட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த போராகப்பட்டதிலே ராவனுடைய படைகளெல்லாம் மூச்சடைக்கி விட்டார்கள். அந்த மூச்சடைக்கிய காரணத்தினாலே அவர்கள் உயிரிழப்புவதற்காக அந்த இடத்தில் வீரபாக சாமுகோடாக அவதாரம் பெற்று வந்தேன் பிறப்பாக.
இரண்டாவது பிறப்பாக அன்று ஒரு நாள் எனது பையன் தாயாரோ அந்த ஆதி கைலிகளில் அமர்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டு இருந்ததாம். அப்பொழுது ஒரு நாகம் செய்துவிட்டு நாதர் முனிவாகப்பட்டவர் என் தாய் இருக்குமிடம் ஆயுத கையில் இருக்க வந்தாராம். அப்பொழுது என் தாயிடத்தில் கேட்டாராம், தேவி, தாங்கள் மட்டும் தனிமையிலே கையிலகத்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, தந்தை ஆதி பரமேஸ்வரன் எங்கே சென்று விட்டார் என்று அந்த நாரதர் முனிவாகப்பட்டவர் என் தாயிடத்தில் கேட்டாராம். அப்பொழுது என் தாய் தெரிவித்ததாம், சுவாமி, ஆறு உலகத்தில் உள்ள அனைத்து உயிர் சண்டுகளுக்கும் படிகளுக்கு சென்று விட்டார் என்று என் தாயார் முறையிட்டதாம் நாரதர் முனிவாகப்பட்டவரிடம். அப்பொழுது அந்த நாரதமுனிவாகப்பட்டவர் தன்னுடைய கழகத்தை இந்த கையிலே தொடங்க வேண்டும் என்று கழகத்தை தொடங்கினாராம். எப்படி என்றால், தேவி, இவர் உண்மையிலேயே படையெழுந்து வருகிறாரா இல்லையா என்பதை தாங்கள் சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று முறையிட்டாராம். அதற்கு சுவாமி, நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் தாய் கேட்டதாம். அதற்கு ஒரு வண்டை பிடித்து தங்கச் சிமிழில் போட்டு அடைத்து தன்னுடைய முந்தாங்கிய சிலைகள் முடிய வையுங்கள், உண்மை பொய் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று நாரதர் முனிவாகப்பட்டவர் தன்னுடைய கழகத்தை என்னுடைய ஆதி கழகத்தை தொடங்கிவிட்டு சென்று விட்டதாம். அப்பொழுது அந்த நாரதர் முனிவாகப்பட்டவர் சொன்னது பிரகாரமே ஒரு வண்டை பிடித்து தங்கச் செமிழில் போட்டு அடைத்து தன்னுடைய முந்தாங்கிய சிலையில் முடிந்து வைத்திருந்ததாம். அப்பொழுது என் தந்தையாரோ அந்த ஆதி பரமேஸ்வரனோ உலக ஜண்டுகளுக்கு அத்தனைக்கு படியெழுந்து விட்டு ஆயுத கைலைக்கு வந்தாராம். அப்பொழுது என் தாய் கேட்டாராம், சுவாமி, முறையாக படந்து படியெழுந்து வந்து விட்டீர்களா என்று என் தாய் கேட்டதாம். தேவி, அதில் என்ன எனக்கு சந்தேகம், நான் முறையாக படியெழுந்து வந்து விட்டேன் என்று என் தந்தை தெரிவித்தாராம். அப்பொழுது என் தாய் கேட்டதாம், சுவாமி, ஒரு ஜீவனை மட்டும் பட்டினியாக போட்டு விட்டீர்கள் என்று என் தாய் முறையிட்டதாம். தேவி, என் மீது சோதனையா, எப்படி உரைக்கின்றாய் என்று கேட்டபொழுது தன்னுடைய முந்தாங்கிய சிலையை அவிழ்த்து அந்த தங்கச்சிமிழை திறந்ததாம். ஆனால் அந்த வண்டாகப்பட்டதும் வாயிலே ஒரு அரிசி குருணையைத்தான் கவிக்கொண்டிருந்ததாம். உடனே கடும் கோபமாகி கண் சிவந்து, தேவி, கணவர் என்று பாராமல் என்னை சோதித்தவர் காரணத்தினால் இன்றையிலிருந்து 12 வருடம் பாரா தவ செய்தால் உன்னை ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் ஒரு பொழுதும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று என் தந்தை முறையிட்டு விட்டாராம். அப்பொழுது சுவாமி, நான் எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று என் தாய் கேட்டதாம். காஞ்சிபுர எல்லை கம்பா நதிக்கரைகள் ஆளா மருத்தடிகள் 12 வருடங்கள் பாராம் தவசவிதனால் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று என் தந்தை முறையிட்டதாம். அவர் சொன்னது பிரகாரமே, சாமி, நான் மட்டும் தனிமையில் செல்ல முடியுமா, இல்லை எனக்கு ஏதேனும் யாராவது பக்கத்துணையாக வருவார்களா என்று என் தாய் கேட்டாராம். அப்பொழுது தேவி, உனக்கு பக்கத்துணையாக யாரை அனுப்பி வைப்பது என்று சிறிது நேரம் சிம்மாசனத்தில் அமர்ந்து என் தந்தையாரை யோசிக்க தொடங்கினாராம். நெற்றியிலிருந்து வேர்வையாகப்பட்டது சிறந்து தன்னுடைய நெற்றிக்கண் வழியாக வெளிந்து கொண்டிருந்ததாம். உடனே தன்னுடைய கரங்களினால் அந்த நெற்றி வேர்வையாகப்பட்டதை வெளித்து வனத்திலும் கானகத்திலும் வீசினாராம் என் தந்தை. அப்படி வனத்தில் வீசியதால், வனத்தில் பதிலித்ததால் வனங்காத்தான் என்று பெயர் சூட்டி எனக்கு 2வது பிறப்பை முடித்து வென்றேன். 3வது பிறப்பாக அந்த தெய்வலோகத்தில் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவ தொகையை துவங்குவதற்காக ஒன்று கூடுவார்கள். அப்படி தேவர் சபையிலே தேவ தொகைகளை முழுங்குவதற்காக மாழி சாம்புகவனாக 3வது பிறப்பை முடித்துவிட்டேன். அப்படி முடித்திருந்தவாளும் 4வது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும், பிறந்த என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஆதி கைலிகளில் சென்று என் தந்தையாரும் என் தாயாரையும் பார்த்து விடைபெற்று செல்ல வேண்டும். இப்பொழுது நான் ஆதி கைலிக்கு சென்று வருகின்றேன். ஆகட்டும், இதோ புறப்பட்டு வருகின்றேன்.